ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 3 வீடியோ பார்க்க போகிறீங்க. சென்டர் கிளிப், ஹேர் கிளிப் மேக்கிங் தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி ஒரு நியூவாக ஒரு டிசைன் வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் கிளிப்பு வந்து எடுத்துக்குங்க. இது வந்து நிறைய டைப்பில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அலிகேட்டர் கிளிப்பு இருக்குது. இது நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸ்மால் டு பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்குற இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். சேல்ஸும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளிப்பு எடுத்துருக்கேன். செயின் ஸ்டோன் வந்து நான் 3 விதமான டைப்பில் வந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்மாலாக எடுத்திருப்பேன். இதை விட அடுத்த செயின் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் பிக்காக எடுத்திருக்கேன். இதே போல் 3 டைப் வந்து நம்மளுக்கு வேணும். நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃப்ளவர் கிளிப்பை வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம ப்ரூச் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதை வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ டே 2 வீடியோவில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ கீழே நீங்கள் எல்லாம் வந்து லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் 2 சைடும் ஒரே சேம் கலரும் 1 மட்டும் டிஃப்ரெண்ட் கலராக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலராகவும் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலராகவும் யூஸ் பண்ணலாம், மல்டி கலராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளிப்பு பாருங்கள். இந்த கிளிப்பில் சென்டரில் B7000 க்ளூ வந்து நான் இதில் லைட்டாக வைக்கிறேன். இந்த ஃப்ளவர் கூடவே நான் இன்னொரு 2 திங்ஸ் வந்து நான் அதில் ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண நம்ம வேறு கலர் எடுத்துருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணேன், சேம் கலர் வைக்காமல் சிங்கிள் கலர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு கலர். அதை மட்டும் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை இதில் கொஞ்சம் நேரம் ஒட்டிட்டேன் நான். இது கொஞ்சம் ட்ரைங் டைம் வந்து கொடுக்கணும். இது பக்கத்துலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் கலர் எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த கலரை வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை இது பக்கத்துலேயே இருக்கிறாப்புல நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்குங்க. பிரைட் கலராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது எல்லாமே என்னுடைய ட்ரெஸ் அந்த சாரீக்கு ஏற்றாப்புல நான் வந்து கலர் சூஸ் பண்ணி இந்த கிளிப்பெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி தான் ஒட்டிக்கும். கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து இதுக்கு கொடுக்கலாம். இப்போ இது 2 சைடும் ஒட்டி விட்டுட்டேன். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், இந்த ஒரு சைடில் வந்து க்ளூ வந்து நம்ம இதில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ இந்த சைடை வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 3 சைஸில். அதில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோன் செயின் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த செயின் ஸ்டோனை வந்து நீங்கள் இந்த சைடோ அந்த சைடில் பக்கத்தில் இருக்கிற போல் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதே போல் ஒட்டி விட்டுருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது நம்ம ஒட்டி விட்டுட்டோம். இப்போ அதை விட லாங்காக இருக்குது, நீங்கள் இது பக்கத்துலேயே வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. கிட்ட இருக்கிறாப்புல ஒட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஆப்போசிட் சைட்லேயே நீங்கள் அதே போல் வச்சு ஒட்டி விட்டுருங்க.
பாருங்கள். இப்போ அடுத்த செயின் ஸ்டோன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து இது பக்கத்தில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டு இப்போ அதுவும் வந்து இதோடு சேர்த்து இது போல் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரைங் டைம் ஆகட்டும். இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நம்ம கூட வந்து 2 திங்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து அழகாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது சென்டரில் க்ளூ வந்து லைட்டாக வைங்க. 3 ஃப்ளவரோட சென்டர்லேயே வந்து க்ளூ வந்து லைட்டாக வச்சுட்டு குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து பாருங்கள். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து மிடில் வந்து வைக்கணும். நான் இது செட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். மிடில் இருக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஷேடிங் உங்களுக்கு தெரியும். பிக் ஃப்ளவர் வந்து ஒரு கலரும், உள்ளே இருக்கிற ஃப்ளவர் வந்து ஒரு கலரும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுத்தா தான் அது வந்து அழகாக இருக்கும். நீங்கள் உடனே பண்ணும் போது அது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் இருக்காது. பாருங்கள், இதில் நம்ம 2 ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். பிக் ஃப்ளவர், ஸ்மால் ஃப்ளவர். இப்போ ஸ்மால் ஃப்ளவர் வச்ச உடனே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அது கூடவே நம்ம இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ளூ வந்து அதில் வைங்க. நிறைய வைக்க வேண்டாம். இப்போ அதிலே வந்து பீடு வந்து பிக் சைஸ் பீடு 5 mm பீடாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் தெரியணும்னா நீங்கள் ஸ்மால் பீடு வந்து வைக்கும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பெரிய பீடு வைக்கும் போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அதை விட ஸ்மால் பீடை விட இன்னும் அழகாக இருக்கும். இதை காமிக்கணும் பாருங்கள். இப்போ இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த கேப் தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே கோல்டன் கலர் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு கோல்டன் பீடு 5 mm பீடு வந்து நான் அழகாக ஒட்டி விட்டு அந்த கேப்பில். இதுக்கு பிறகு நீங்கள் ஒயிட் கலர் பர்லர் பீடும் நீங்கள் வந்து அழகாக ஒட்டலாம். இல்லை மல்டி கலர் பீடு உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து ஒட்டலாம். இப்போ இந்த சைடும் வந்து அதே போல் ஒட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடு அழகாக ஒட்டிட்டோம். இந்த இப்போ இது பாருங்கள், இது ஃபினிஷிங் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி டே 3 வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்க்ரீன்லேயும் என்னுடைய வீடியோ தொடர்பான லிங்க்கும் நான் வைக்கிறேன். வீடியோவும் நான் அதில் போடுறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு டே 4 வீடியோ வந்து பார்க்கலாம்.